இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளின் காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுதுமாய் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த நாளின் வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் நீ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் வரையிலே காத்துவதற்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெபங்களை ஆசீர்வதியும். அடியேனே அன்பர் சாரும் சகசாரின் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே, இந்த நாளின் ஆசீர்வாதமான ஆண்டவரை நிகழ்வுகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைத்தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே ஆதாரம் நீர்தான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீர்தானே என்ற பாடலை சாருடைய நேர்ந்தனாம். ஆதாரம் நீர்தானையா,
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 2 யோவான் புத்தகம். அதில் ஒரே ஒரு அதிகாரம் 13 வசனங்கள் மட்டுமே இருக்கிறது. அவருடைய முன்னுரையை நான் படிக்கிறேன். யோவான் எழுதிய 2ஆம் திருமுகம் 13 வசனங்களை மட்டுமே கொண்ட ஒரு மிக சிறிய திருமுகம். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கு எழுதப்பட்டுள்ளது. பெருமாட்டி என்பது ஒரு தனிப்பட்ட திருச்சபையை குறிப்பதாகும். இப்பெருமாட்டிக்கு ஒரு சகோதரியும் உள்ளார். சகோதரி வேறொரு சபையை குறித்து நிற்கிறது. இதனுடைய ஆசிரியர் தாம் ஒரு மூப்பர் என சொல்லிக் கொள்ளுகிறார். கிறிஸ்தவ சபைகளில் மூப்பர்கள் தலைமை பணி ஆற்றி வந்தார்கள். இம்மூப்பரது பெயர் குறிப்பிடப்படாததால் இவர் அக்காலத்தில் நன்கு அறிமுகமான ஒருவராய் இருந்திருக்க வேண்டும். இத்திருமுகத்தை யோவான் எழுதினார் என மரபு கூறினாலும் அவர் சீடர் ஒருவர் இதனை எழுதியிருக்க வேண்டும் என அறிஞர்கள் கருதுகிறார்கள். 1 யோவான் எழுதப்பட்ட காலத்திலே இத்திருமுகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இல்லை, நோக்கமும் உள்ளடக்கமும் பார்க்கும்போது திருமுக ஆசிரியரான மூப்பர் திருச்சபைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். தவறான போதனையின் அடிப்படையிலே பிரிந்து சென்றோர் கிறிஸ்து மனிதரானதை ஏற்றுக்கொள்வதில்லை. தாங்கள் முன்னேறியவர்கள் என இவர்கள் கூறிக்கொண்டாலும் அந்த முன்னேற்றம் கிறிஸ்தவ கொள்கையின் எல்லையை மீறிய செயலாகும். இப்படிப்பட்டவர்களை கிறிஸ்தவர்கள் வரவேற்கக்கூடாது என்கிறார் ஆசிரியர். ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்தி இயேசுவை பற்றிய வரலாற்று உண்மைகளை உறுதியாய் சார்ந்து நிற்க வேண்டும் என்ற அவர் அறிவுரை கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை நான் படிக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது, உங்கள் மேல் எனக்கு உண்மையான அன்பு உண்டு. எனக்கு மட்டுமல்ல, உண்மையை அறிந்துள்ள அனைவருக்கும் உங்கள் மேல் அன்பு உண்டு. உண்மையின் பொருட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம். அந்த உண்மையை நம்முள் நிலைத்திருக்கிறது. அது என்றென்றும் நம்மோடு இருக்கும். இவ்வாறு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு தந்தையாம் கடவுளிடமிருந்தும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் குறித்தாக என்று ஆரம்பிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடிதம் சத்தியம் மற்றும் அன்பு ஆகியவற்றின் அவசியத்தை நமக்கு மையமாக காட்டுகிறது. சத்தியத்திலும் அன்பிலும் நிலைத்திருங்கள். வாக்கிங் இன் த ட்ரூத் அண்ட் லவ். இந்த 2 யோவான் பகுதி அதுதான் நமக்கு தெளிவாக காமிக்கிறது. வேதாகமத்திலேயே மிக சிறிய புத்தகங்களில் ஒன்றாகும். அப்போஸ்தலனாகிய யோவான் இக்கடிதத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதுகிறார். இது குறிப்பிட்ட சபைக்கோ அல்லது ஒரு விசுவாசமுள்ள தாய்க்கோ எழுதப்பட்டிருக்கலாம். இக்கடிதத்தின் முக்கிய நோக்கம் விசுவாசிகள் கள்ள உபதேசங்களுக்கு விலகி சத்தியத்திலும் அன்பிலும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகும். 1, சத்தியத்தினால் இணைக்கப்பட்ட உறவு, ஃபெல்லோஷிப் பவுண்ட் பை ட்ரூத். சத்தியத்தினால் இணைக்கப்பட்ட உறவு. வசனங்கள் 1 முதல் 3 அதான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஐக்கியம் மற்றும் அன்பின் அடித்தளம் சத்தியமாகும். உலகத்தார் தங்கள் சொந்த நலனுக்காக அன்பு காட்டலாம். ஆனால் விசுவாசிகளின் அன்பு தேவனுடைய சத்தியத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது. சத்தியத்தில் அன்பு கூறுதல். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது வேறு உணர்ச்சியால் அல்ல, கிறிஸ்துவாகிய சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அவர் நம்மிலே அன்பு செலுத்தி இருக்கின்றார். சத்தியம் நம்மில் நிலைத்திருக்கிறது. நமக்குள் இருக்கும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது வார்த்தை என்றென்னைக்கும் நம்மோடு இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் சத்தியமும் அன்பும் உள்ள இடத்தில் பிதாவாக தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாகும் கிருபையும் சமாதானமும் தங்கும். யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அவரோ உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல கிறிஸ்துவ ஐக்கியத்திற்கு சத்தியமும் அன்பும் முக்கியம். அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் விழுந்து போவது போல
சத்தியமில்லாத அன்பு போலியானது மற்றும் விரைவில் அழிந்து போகும். அடுத்தது 4 முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது அன்பின் கட்டளையை கை கொள்ளுதல், வாக்கிங் இன் ஒபீடியன்ஸ் அண்ட் லவ். தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கு ஏற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சி உற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை, இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ளே கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டு அறிந்ததுதான், அதை கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அன்பை நமக்குள்ள அதை ஷேர் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்வது பிதாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. சத்தியத்திலே நடத்தல், பிதாவினிடத்தில் பெற்ற கட்டளையின்படியே சத்தியத்திலே நடக்கிறவர்களை காணும்போது சபைக்கும் தலைவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அன்பிலே நடப்பது கிறிஸ்துவ ஜீவியத்தின் பிரதான கட்டளை அன்புதான். ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவதாகும். இது புதிய கட்டளை மட்டுமல்ல, ஆதி முதல் நம்ம பெற்ற கட்டளை. அதான் சொல்றார், கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு, கடவுளுடைய கற்பனையின்படி நாம் நடப்பதே உண்மையான அன்பு. வார்த்தையினால் மட்டுமல்ல, நம் செயல்களினால் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இல்லையா? ஒரு குழந்தை தன் பெற்றோரை நேசிக்கிறேன் என்று வாயால் மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் பேச்சை மீறி நடந்தால் அது உண்மையான அன்பு அல்ல. கீழ்ப்படிதலின் மூலமாகவே அன்பு வெளிப்படும். அது போலவே கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே நாம் அவர் மேல் வைத்துள்ள உண்மையான அன்பு. 3வது 7 முதல் 11 ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்தவர்கள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். உங்களிடம் வருவோர் போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம். அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவருடைய தீச்செயல்களும் பங்கு கொள்கிறார்கள். அதாவது இயேசுவை நம்பாதவங்க, இயேசுவனுடைய மனித பிறப்பை நம்பாதவங்க. ஆதி திருச்சபையில் அந்த மாதிரி நிறைய கள்ள உபதேசங்கள், நாஸ்டிசிசம் என்ற கள்ள உபதேசம், நெஸ்ட்ரோனிசம், இந்த மாதிரி நிறைய அப்போலனரிசம் என்கின்ற ஏரியனிசம் போன்ற கள்ள உபதேசங்கள், அதாவது கிறிஸ்துவின் அந்த சக்தியை குறைத்து சொல்லுவது. பிதாவாகிய கடவுள் மட்டுமே பெரிய கடவுள், மற்றவர்களெல்லாம் தரம் தாழ்ந்து சக்தியை குறைத்து அவர்களிடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று தவறான ஒரு கள்ள உபதேசங்களை பரப்பினார்கள். அப்போ அவங்கள உங்க வீட்டில் சேர்க்காதீங்க, அவங்களுக்கு வணக்கம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க அவங்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிறவர்களா மாறி போங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். கடைசிய முடிவுரை, நான் உங்களுக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவிலே தர விரும்பவில்லை. மாறாக உங்களிடம் வந்து நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன். அப்போது மகிழ்ச்சி நிறைவடையும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உம் சகோதரியின் பிள்ளைகளும் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்று சொல்லி அழகா நிறைவு செய்கிறது. நம்ம அப்ப என்ன சொல்றாருன்னா, கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்தல், பிவேர் ஆஃப் டிசீவர்ஸ். சத்தியத்தையும் அன்பையும் வலியுறுத்தியும் அதே வேளையிலே போலி போதனையை குறித்து யோவான் மிக கடுமையாக எச்சரிக்கிறார். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காணுதல். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தவர் என்று அறிக்கை செய்யாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். பலனை இழந்து விடாதீர்கள். நாம் கஷ்டப்பட்டு பெற்ற விசுவாசத்தின் கனிகளையும் பலனையும் கள்ள போதனைகளால் இழந்து விடாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திடாமல் மீறி நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆக்கினை தீர்ப்பு தருவார். போலி போதகர்களை விட்டு விலகுங்கள். உபதேசத்தை கொண்டு வராமல் தவறான போதனைகளை பரப்பும் நபர்களை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் வேண்டாம் என்று சொல்றார். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால்
எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி கடவுளால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள். கலாத்தியர் 1:8 பார்க்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் தேவதூதனாயிருந்தாலும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார். வீட்டில் எலி மருந்து கலந்த விஷ உணவை நாம் ஒருபோதும் விருந்தினருக்கு பரிமாற மாட்டோம், நாமும் சாப்பிட மாட்டோம். அதுபோல ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கும் கள்ள உபதேசங்களை நம் வீட்டிற்குள்ள சபைக்குள்ள அனுமதிக்க கூடாது. யோவான் காகித்தாலும் மையினாலும் எழுத விரும்பிய காரியங்களை விட சுவாசிகளை நேரில் சந்தித்து முகமுகமாய் பேசி தங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவர் விரும்பினார். நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்வில் நாம் சத்தியத்தையும் அன்பையும் சமநிலையிலே வைத்திருக்க வேண்டும். சத்தியம் இல்லாத அன்பு வழிகாட்டி இல்லாத பயணம் போன்றது, அன்பு இல்லாத சத்தியம் கடினமான கல்மணம் போன்றது. எனவே கள்ள உபதேசங்களுக்கு விலகி கிறிஸ்துவின் அன்பிலும் சத்தியத்திலும் நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அழகான கடிதத்தை நம்ம பார்த்தோம். சத்தியத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும். அன்பில்லாமல் சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லாமல் அன்பில்லை. அதே நேரத்தில் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனால் இந்த உலகம் இன்னைக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற போது அநேக கள்ள உபதேசிமார்கள் எழும்பியிருக்கிறார்கள். நாம் அவர்களை ஈஸியாக சுலபமாக இனம் கண்டு கொள்ளலாம். எப்படின்னா, கிறிஸ்துவை மையப்படுத்தவே மாட்டாங்க, தங்களை மட்டுமே மையப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பணம் பதவி இதெல்லாம் வச்சுன்னு ஓடுவாங்க. இயேசுவை பற்றி அவங்க சொல்லவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். பணம் 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 என்று பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டு விலகி உங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காம நீங்க இருங்க என்று நீங்க யோவான் சொல்றார். அது போல நாமும் கூட கள்ள உபதேசங்களுக்கு விலகி ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த நாளில் சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிற இந்த பணியை அடியார்கள் செய்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அடியார்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவருடைய அன்பர் சாரும் ஏஜக்காவையும் அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே பட்டுச்சிட்டுவையும் அனுமாத்தார் மரியாதையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். வேலைக்கு செல்கிற சாருக்கும் டீச்சருக்கும் ஆண்டவர் அக்காவுக்கும் நல்ல பலத்தை தார். அதே போல அவருடைய அன்புக்குரிய சாக சார்க்கா டீச்சருக்கா ஜபிக்கிறோம். இந்த நாள் வரையில காத்து வழிநடத்தி ஊழியத்திலே அவரை ஆண்டவர் எடுத்து நீர் பயன்படுத்தி வருது இசை வழியில் எங்களோடு இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம். அவரை டீச்சரை ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், அடியனையும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி மின்னூர் வடகர மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லா தேவையும் இந்த தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலவீனமாய் சுகீனமாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தாரும். உடைய எல்மாங்குப்பம் டிஎஸ்பி சாருக்காக, என்னுடைய நிக்சன் ஆயருக்காக, எங்களுடைய ஆண்டவர் ஜாபையா அவனுடைய அன்பு துணைவியாருக்காக, எங்களுடைய அன்புக்குரிய ஆண்டவரே கனடி டாக்டருடைய அன்பு சகோதரர் தாமஸ் ஐயாவுக்காக, டென்னிசன் ஐயா அவருடைய அன்பான மனைவிக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி சுகத்தை தந்து வழிநடத்தும். கோயில் பிள்ளை செல்வாண்டனுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய நித்தியாண்டனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை தந்து என் வழிநடத்தி ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம். அதே போல கனடி டாக்டருடைய அன்பு மாமியார் சம்பந்தி அம்மா ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த மூட்டு வலி ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கு, அவர்களையும் அவருடைய சுகத்தினால பலத்தினாலே வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. உடைய கிருபை அவளோடு கூட தங்கியிருந்து வழி நடத்திட்டு ராஜா. ஆண்டவர் நேரத்தில் பிறந்த நாட்களை கண்டு செலுத்துகிற என்னுடைய அன்பான கிறிஸ்துதாஸ் ஐயருடைய அன்பு துணைவியார் மில்கா ஐரம்மாவுக்காக ஜபிக்கிறோம். நாள் வரையில காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர், தொடர்ந்து காத்து வழிநடத்தும், தேவைகளை சந்தியும். அதே போல ஆண்டவரே, ரெகுலர் வீவர் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து ஜபிக்கிற உடைய அன்பு ஆண்டவரே சகோதரர் பாரதி பாண்டியன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவரை காலம் சென்ற பிரதர் எஸ் கருணாகரன் என்னுடைய அன்புக்குரிய வெதஸ்தா ஜபங்களுடைய ஆண்டவர் ஸ்தாபகர், ஒருங்கிணைப்பாளர், கூட்டுனர், மீட்டர் என்று சொல்லி அவரை அன்பாக அழைக்கிறோம். அவரை ஆண்டவரை இன்றைக்கு நான் இழந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் அவர் இல்லை, ஆனாலும் கூட அவரை அன்பாக நினைவு கூறுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய கிங்ஸ்லி அண்ணனுக்காக, மித்ராஜ் அண்ணனுக்காக, அவருடைய அன்பு மகள்கள் இருவருக்காக, அவருடைய தாயாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை தந்தையாரை இழந்து இந்த நேரத்தில் பிறந்த நாளை ஆண்டவரே அவர்கள் நினைவு கூறுகிற போது உலகம் தர முடியாத ஆறுதலை சமாதானத்தை தாரும். வேதஸ்தா ஜபுக்களுடைய இந்த கிராம ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாச்சா. ஆண்டவரே, அதே போல இந்த நாளில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை கண்ட எல்லாருக்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் பிறந்த நாட்களை திருமண நாளை கண்ட என்னுடைய அன்பு ஆயர்களுக்காக விசேஷமாக நான் ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய சுத்திப்பட்டை சார்ந்த வினோத் போதகர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர் சுதந்திரம், அவருடைய அன்பு மனைவி சரண்யா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். 20வது ஆண்டவர் திருமண நாளைக்கு நன்றி செலுத்தினார்கள். அவருடைய அன்பு மகன் ஆண்டவரே சுபிசரனுக்காக ஜபிக்கின்றோம். ஆண்டவர் ஜாக்சன் சுபிசரன் தன்னுடைய 19வது பிறந்தநாள் நேற்றுக்கு கொண்டாடினார்.
2 நிகழ்வுகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த நிகழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதியும் உடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் பிறந்த நாட்களை திரும்ப நாளில் காணுகின்ற எல்லாரையும் ஆசீர்வதியும் உடைய ஐஎல்சிக்காக 3 சபை சங்கங்களுக்காக போதகர்களுக்காக ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி அவங்க பணியில் அவங்க சிறப்பாய் செயல்படட்டும். ஆண்டவரே என்னுடைய கர்த்தாவே ஆபர் சபை சங்கத்தில் இருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அது எப்படியாவது திறந்து ஆண்டவரை மக்கள் அதில் ஆண்டவர் பயன்பெற நீர் கிருபைத்தார். அதற்கு எங்களுடைய சபை சங்கத்தை எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே என்னுடைய ஐஎல்சியுடைய பொறுப்பாளர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களும் அதற்காக இசைந்து செயல்பட என் தேவன் கிருபைத்தார். இதோ அந்த நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். பல இடங்களில் போர்கள், பதட்டங்கள், பிரச்சனைகள், இந்த சூப்பர் எல்னினோனால கடுமையான வெயில் என்னுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்தில் கடுமையாக தாக்குறது. மழை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல மழையை எதிர்பார்க்கிற ராஜா. ஆண்டவரே தயவு செய்து எங்களுக்கு மழையை தந்து என்னுடைய புல் பூண்டைகள் செழிக்க எங்கள் சூழ்நிலைகள் மாற என் தேவன் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகள் ஆண்டவர் ஊழியங்களை ஆண்டவர் மாலை நேரத்தில் நாங்கள் திருச்சபைக்கு சென்று ஊழியங்களை நடத்திருக்கிறோம். கர்த்தர் தாமைகளை காத்தரலும். இந்த நாளில் பணிகளுக்கு செல்கிற அவருடைய அருமையான ஆசிரியர் பெருமக்களையும், கல்லூரிக்கு ஆண்டவரை பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற பிள்ளைகளையும், வேலைக்கு செல்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி ஆபத்து நிறைந்த உலகராஜா பாதுகாப்பினாலே நீர் வழி நடத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.